அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாத பலன் 12 ராசிக்கு சொல்ல இருக்கேன். கும்பராசி நேயர்களே, மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பான அற்புதமான பலனை பெறும் மாதமாக அமைய உள்ளது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாய் உள்ளது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க உள்ளது. உங்களுக்கு சிறப்பான மாதமாக மார்ச் மாதம் உள்ளது. உறவினாலும் நண்பர்களாலும் நன்மைகள் உண்டாகும். தாய் தந்தை ஆதரவும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக உள்ளது. நீங்கள் நீண்ட நாட்கள் நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் மாதமாக மார்ச் மாதம் உள்ளது. நிலம், வீடு, வண்டி வாங்கும் பாக்கியம் உள்ளது. ஒரு சிலர் தங்கள் பிள்ளைகளின் மேல் படிப்புக்கு செலவு செய்ய வேண்டி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம் உண்டாகும். திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பதவியில் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. மார்ச் மாதம் ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் 6 கிரக சேர்க்கை இணைந்துள்ளது. இதுவும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். உங்கள் ராசியில் சூரிய பகவான், புத பகவான், செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான், சுக்கர் பகவான் இணைவதும் சிறப்பான பலனையே தரும். மேலும் 3/3/2026 சுக்கர் பகவான் மீன ராசியில் உங்கள் தனஸ்தானத்தில் செல்கிறார். இதுவும் சிறப்பான சூழ்நிலையாக உள்ளது. வழக்குகள் இருந்தால் வழக்குகள் தீர்ந்து சாதகமான பலன் உண்டாகும். உடல்நலத்தில் கவனம் தேவை. உடல்நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளவும். மேலும் மனைவின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். வேலையில் மதிப்பு மரியாதை கூடும். மேலும் வேலையில் பதவி உயர்வு, ஊத உயர்வு உண்டாக வாய்ப்புள்ளது. பயன்படுத்திக் கொள்ளவும். இந்த மாதம் பண வரம் உள்ளது. சுப செலவு உள்ளது. இந்த மாதம் முழுவதும் அதிக பலனை பெற குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மார்ச் மாத பலன் நல்ல பலன்களாக நடக்க வாய்ப்புள்ளது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க உள்ளது. உங்களுக்கு விரயங்கள் ஆக இருப்பதால் வீடு கட்டுவது, திருமணம் செய்வது, வண்டி வாங்குவது, பிள்ளைகள் மேல் படிப்புக்கு செலவு செய்வது போன்ற சுப விரயங்கள் செய்து வீண் விரயத்தை குறைத்து கொள்ளுங்கள். வேலையில் பிரச்சனை உருவாக வாய்ப்புள்ளது. வேலையில் மேல் அதிகாரியிடம் சுமூகமாக நடந்து கொண்டால் பிரச்சனையை தவிர்த்து விடலாம். மேலும் உறவினர் நண்பர்களாலும் பாதிப்பு உண்டாக வாய்ப்புள்ளது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஜாக்கிரதையாகவும் கவனமாக இருந்தால் பாதிப்பை குறைத்து கொள்ளலாம். உடல் நலத்தில் கவனம் தேவை. உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மேலும் மனைவின் உடல் நலத்திலும் கவனம் தேவை. 6 கிரக சேர்க்கை உங்களுக்கு சிறப்பாய் இருக்காது. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனையில் மாற்றிக் கொள்ளாதீர்கள். இந்த மாதம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் திட்டமிட்டு செயல்பட்டால் சிறப்பான பலனை பெறலாம். சொந்த தொழில் சுமாராகத்தான் இருக்கும். வியாபாரத்தில் சற்று மந்த நிலை உள்ளது. இம்மாதம் பணவரம் உள்ளது. அதிக சுப செலவும் உள்ளது. இம்மாதம் முழுவதும் அதிக பலனை பெற குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். குரு வாழ்க, குருவே துணை.